அடுத்ததாக ஈழம் தொடர்பான வழக்கு என்பதால் இந்த 3 தமிழருக்கு மட்டுமல்ல, அது கோவிந்தசாமி கவுண்டராக இருந்தாலும், மாகாளி நாடாராக இருந்தாலும், குருசாமி நாயக்கராக இருந்தாலும், யார் ஒருவர் மரண தண்டனைக்கு ஆட்பட்டாலும் ஓடி சென்று உதவுவதும் இந்த 3 தமிழர் மீட்புக்கும், கர்நாடகாவில் வாடுகிற 4 தமிழர் மீட்புக்கும் முழு பொறுப்பெடுத்து பணியாற்றி கொண்டிருப்போருமாகிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். இடையில் திராவிடர் விடுதலை கழகத்தின் சார்பாக அவரிடம் ஒரு வேண்டுகோள் வைக்க விரும்புகிறோம். இன்று எங்களுடைய தோழர் பத்ரி அவருடைய நினைவு நாள். 26 தமிழர்களுக்கு உயிர்காப்பு இயக்கம் நடத்திய போது தமிழகம் முழுவதும் தோழர்களை ஒருங்கிணைத்து உடனழைத்து சென்று பணியாற்றிய அந்த தோழரின் நினைவை போற்றுகிற வகையில் ஒரு வார காலத்திற்கு சென்னை மாநகரில் முதல் கட்டமாக நாங்கள் யாருக்கும் வேண்டாம் தூக்கு, மரண தண்டனை நீக்கு என்ற முழக்கத்தோடு தொடங்க இருக்கிற அந்த பரப்புரை பயணத்தை தொடங்கி வைக்க வேண்டுமாறும் கேட்டு மதிப்பிற்குரிய அண்ணன் வைகோ அவர்களை உரையாற்றுமாறு அழைக்கிறேன். இருப்பதா அல்லது இறப்பதா, டு பி ஆர் நாட் டு பி, that is the question என்று ஷேக்ஸ்பியர் எழுதிய வரிகள் நம் நேசத்துக்குரிய பேரறிவாளன் சாந்தன் முருகன் மென்னியை முறிக்க துடிக்கும் மரணக்கயிறு அறுபட்டு விடுமா, அல்லது நாம் கற்பனை செய்து பார்க்க முடியாத கொடுந்துயர் நேர்ந்து விடுமா என்ற துக்கம் கவ்வியிருக்கிற மனதோடு இந்த முத்துரங்கன் சாலையிலும் அம்மூவர் உயிர் காப்பாற்றப்பட்டு விடும் என்ற நம்பிக்கை இளையோடி கொண்டிருக்கின்ற தமிழகத்திலும் தரணியெங்கும் வாழுகிற கோடிக்கணக்கான தமிழர்களின் உணர்வுகளில் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு பிரச்சனையை முன்னிறுத்தி 3 தமிழர் உயிர்காப்பு அமைப்பின் சார்பிலே நடைபெறுகிற இந்த உணர்ச்சிமயமான கூட்டத்துக்கு தலைமை தாங்குகிற உலக தமிழர் பேரமைப்பினுடைய தலைவர் ஆருயிர் அண்ணன் பல நெடுமாறன் அவர்களே, தமிழர் நலன் காக்க, உரிமை காக்க தன்னலமற்று போராடுகிற மரியாதைக்குரிய இம்மேடையில் அமர்ந்திருக்கின்ற தலைவர்களே, பல்லாயிரக்கணக்கிலே திரண்டிருக்கிற தமிழ் பெருமக்களே, அன்புடைய சகோதரிகளே, மதிப்புக்குரிய பத்திரிகையாளர்களே, ஊடகவியலாளர்களே, எனது சிரம் தாழ்ந்த வணக்கம். ஒரு தாயினுடைய மனம் எப்படி துடிக்கும் என்பதை சகோதரர் தமிழறிவி மணியன் அவர்கள் உள்ளம் உருக எடுத்து சொன்னார்கள். காலத்தின் அருமை கருதி அண்ணன் பழநெடுமாறன் அவர்களும் நம்முடைய பொதுவுடைமை இயக்கத்தின் தியாக தடும்பேறிய தலைவர் அண்ணன் நல்லக்கண்ணு அவர்கள் உள்ளிட்டவர்களும் சுருக்கமாக
உரையாற்றி அமர்ந்திருக்கிறார்கள். ஒன்றிரண்டு செய்திகளை உங்கள் முன்னிலையில் வைத்து இந்த கூட்டத்தினுடைய குறிக்கோள் என்ன என்பதை எனக்கு முன்பு பேசியவர்கள் முன்மொழிந்ததை நான் வழிமொழிய ஆசைப்படுகிறேன். இந்த கூட்டத்தின் குறிக்கோள் மரண தண்டனை ஒழிக்கப்பட வேண்டும், பேரறிவாளன் சாந்தன் முருகன் உயிர் காப்பாற்றப்பட வேண்டும், வழக்கு உச்ச நீதிமன்றத்திலே நிலுவையில் இருக்கிறது, நம்பிக்கை நிறைந்திருந்த எங்கள் நெஞ்சங்களில் இடி விழுந்திருக்கிறது, 12ஆம் தேதி உச்ச நீதிமன்றம் தந்த தீர்ப்பு தேவேந்திர சிங் பால் முல்லர் வழக்கில் குடியரசுத் தலைவர் கருணை மனுவை நிராகரித்தது சரிதான், மரண தண்டனை நிறைவேற்றப்படட்டும் என்று நீதியரசர்கள் சிங்வி முகோபாத்யாயா தந்த தீர்ப்பு சற்றும் எதிர்பாராதது. என்னை பொறுத்த மட்டில் நான் ஸ்டெர்லைட் வழக்கிலே தீர்ப்பாய அரங்கத்தில் வாத எழுப்பிக் கொண்டிருந்த பொழுது சகோதரர் தேவதாஸ் அவர்கள் அவருடைய அலைபேசியிலே வந்த செய்தியை என்னிடம் காண்பித்தார்கள். இந்த வழக்கில் அன்புக்குரியவர்களே, 1991 வருடம் ஜூன் 12ஆம் தேதி அற்புதம் அம்மாளின் தங்க மகன் பேரறிவாளன் என்கின்ற அந்த இளைஞன் வாலிபத்தின் வசந்தம் அவனை வருடிக் கொண்டிருந்த நேரத்தில் அறிவாசான் பெரியாருடைய உணர்வுகளை எண்ணங்களை வார்ப்பித்த குடும்பத்தில் குயில்தாசனுக்கும் அற்புதம் அம்மாளுக்கும் பிறந்த அருமை பிள்ளை கல்வியில், விளையாட்டில், ஏன் இராணுவ NCC பயிற்சியில் பள்ளியில் முதல் மாணாக்கனாக திறந்து தொழில்நுட்ப கல்வித்துறையிலே தலை சிறந்த விருது பெற்ற அந்த பிள்ளை அவரை தேடி வருகிறது காவல்துறை. பெரியார் திடலுக்கு வந்து உன்னை போலீஸ் தேடி வந்ததப்பா என்று சொன்ன பிறகு அழைத்து கொண்டு போகிறார்கள். அது சித்திரவதை. என்னுடைய அன்புக்குரியவர்களே, ஈழத்து இளம் எரிமலை கவிஞனாக உருவாகி இருக்கின்ற தீபக் செல்வனுடைய கவிதை புத்தகத்தை வெளியிட்டு விட்டு நான் இரவு 11:30 மணிக்கு என் இல்லம் சென்ற போது காலையில் நான் அதிகாலையில் புறப்பட்டு பயணிக்க வேண்டியிருந்தாலும் சகோதரர் மரண தண்டனை எதிர்ப்பு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் செல்வராஜ் முருகையன் அவர்களும் தம்பி பிரபாகரன் அவர்களும் பேரறிவாளனுடைய இந்த சோகத்தை, கதை அல்ல, அந்த சோக சரிதத்தை காணொளியாக்கி கொண்டு வந்து நெடுநேரம் ஆகிவிட்டதே என்றார்கள். இல்லை, இதை பார்ப்போம் என்றேன். அதை பார்க்கிற போது அழுகையை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாது. அதில் ஒரு அருமையான கவிதை பேரறிவாளன் எழுதியிருக்கிறார். கவிதை கண்ணீரில் பிறக்கிறது, கவிதை துயரத்தில் பிறக்கிறது, கவிதை தோல்வியில் பிறக்கிறது, கவிதை துன்ப முட்களிலே பிறக்கிறது. அவன் அற்புதமான அந்த கவிதையை அற்புதம்மாளினுடைய பிள்ளை தந்திருக்கிறான். அந்த கவிதையை அந்த காணொளியில் கேட்கும் பொழுதே உங்கள் அழுகையை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது. எப்படிப்பட்ட கொடிய சித்திரவதை மல்லிகை மன்றத்திலே சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை என்கின்ற கூடத்திலே நிகழ்த்தப்பட்டது என்பதை அதை நீங்கள் பாருங்கள். அந்த காணொளியை பாருங்கள். ஊர் ஊராக பார்க்க வேண்டும், வீதி வீதியாக பார்க்க வேண்டும், நாடெங்கும் பார்க்க வேண்டும். கோடிக்கணக்கான தமிழர்கள் அதை பார்க்க வேண்டும். எனவேதான் இந்த கூட்டத்தினுடைய குறிக்கோள், மாட்சிமை தங்கிய முதலமைச்சர் அவர்களே, நாங்கள் எங்கு போய் யாரிடம் கேட்பது? உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு மாற்றப்பட இருக்கிறது என்ற சூழலில் முல்லர் வழக்கு விசாரணை தொடங்கிய காலத்திலே இருந்து
நம்முடைய அன்புக்குரிய ராம் ஜெத்மலானி அவர்களோடு ஒவ்வொரு அமர்விலும் போய் காலை முதல் மாலை முடிகின்ற வரையிலே அந்த வழக்குகள், மரண தண்டனை வழக்குகளிலே நான் அமர்ந்திருந்த போது சென்னை உயர் நீதிமன்றத்திலே தடையாணை கொடுத்தார்களே ஆகஸ்ட் 30 2011 அந்த தடையாணை பெறுவதற்காக வந்த ராம் ஜெத்மலானி அவர்கள் எடுத்து வைத்த வாதங்கள் மின்னலாக அவர்கள் இதயத்திலே போய் பாய்ந்தனவே. ஒவ்வொரு நொடியும் கொல்லப்படுகிறார். every minute he is murdered. ஒவ்வொரு நொடியும் அந்த மரணத்தை சுமக்கிறார். மரண தண்டனை கொட்டடியிலே இருப்பவருக்கு இது கொடிய சித்திரவதை என்றெல்லாம் வாதங்களை வைத்து அன்றைக்கு நாங்கள் தடையாணை தருகிறோம், இந்த மரண தண்டனைக்கு தடை விதிக்கிறோம் என்ற செய்தி வந்த அதே காலகட்டத்தில் சட்டமன்றத்திலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒருமனதாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி குடியரசுத் தலைவர் எடுத்த முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பதற்காகவே இந்த 3 பேருடைய மரண தண்டனையை நீங்கள் ஆயுள் தண்டனையாக குறைக்க வேண்டும் என்று தமிழக சட்டமன்றத்தினுடைய ஒருமனதான தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறார்கள். 7 கோடி தமிழர்களின் இதய குரல் இது. நீதியரசர்கள் பஞ்சாபிலே எழுந்த கிளர்ச்சி குறித்தும் தமிழ்நாடு சட்டமன்ற தீர்மானம் குறித்தும் அவர்கள் ஏளனமாகவும் எரிச்சலாகவும் சொன்ன வார்த்தைகள் கேட்டு அந்த மன்றத்தில் அமர்ந்திருந்த போது நான் துடிதுடித்து போனேன். அதனால் நான் நீதியரசர்களை பற்றி எதுவும் இப்பொழுது பேச விரும்பவில்லை. ஏனென்றால் வழக்கு அங்கே இருக்கிறது. சட்டமன்றங்களில் தீர்மானம் போடுவது, மக்களை திரட்டுவது, போராடுவது என்பதெல்லாம் கடுமையாக ஏளனம் செய்தார்கள். நான் இந்த மன்றத்திலே நீதிமன்றத்தில் அமர்ந்திருக்கிறேன். மனதுக்குள் ஒரு பயம் வந்து விட்டது. ஆகவே நமக்கு ஒரு ஆபத்தான கட்டத்தில் இருக்கிற பொழுது ஒரு சிறிதளவு கூட ஒரு ஊரு நேர்ந்து விடக்கூடாது என்ற கவலையிலே நான் பேசுகிறேன். அதே அமர்விலேதான் வழக்கா அல்லது வேறு மார்க்கம் உண்டா? அது தலை சிறந்த ஜெத்மலானி உள்ளிட்ட வழக்கறிஞர்கள் தீர்மானிக்க வேண்டிய விஷயம். ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக இங்கே அமர்ந்திருக்கின்ற தலைவர்கள், தன்னலமற்ற பல பேர், தேர்தல் களங்களை பற்றி கவலைப்படாதவர்கள், தமிழ் உணர்வாளர்கள், தமிழ் குலத்தின் உரிமை காக்க போராடுகிறவர்கள், தியாகம் செய்தவர்கள், சிறைவாசத்தை மகிழ்வோடு ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், இங்கு வர இயலாத சூழலில் பல பேர் வர முடியாமல் போயிருக்கலாம். அனைவர் சார்பிலும் ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய இயக்க குரலாக உங்களிடம் பதிவு செய்கிறோம். நாங்கள் யாரிடத்தில் போய் கேட்போம்? நீங்கள் தான் முதலமைச்சர். You are the custodian. நீங்கள் தான் 7 கோடி தமிழர்களுக்கு இன்றைக்கு தலைமை பொறுப்பிலே இருக்கிறீர்கள். இந்த மரண தண்டனையை அடியோடு நீக்குவதற்கும் இந்த 3 உயிரை காப்பதற்கும் அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது. ஆளும் முதலமைச்சரிடத்திலே சில வேளைகளில் யோசனைகள் சொல்லுகின்ற IAS அதிகாரிகள் இருக்கலாம். அதை கடந்து சிந்திக்கக்கூடிய, படிக்கக்கூடிய, படித்து புரியக்கூடிய, யூகிக்கக்கூடிய, உணரக்கூடிய மதிநுட்பம், வல்லமை உங்களுக்கு உண்டு. எனவேதான் இந்த கோரிக்கையை அவர்கள் வைத்திருக்கிறோம். அரசியல் சட்டத்தின் 161வது பிரிவு 1, நாட்டின் முதலமைச்சர் பொறுப்பிலே நீங்கள் இருப்பது எங்களுக்கு இருக்கக்கூடிய கடைசி நம்பிக்கை. That is the only silver lining in an otherwise dark horizon. இந்த இருண்ட வானத்தில் அது ஒன்றுதான் எங்களுக்கு ஒளிக்கீற்றாக தெரிகிறது. உச்சநீதிமன்றத்திலே தொடுத்திருக்கக்கூடிய மனு மீது நல்ல தீர்ப்பு வரக்கூடும். இங்கே தடையாணை கொடுக்கப்பட்டதற்கு பிறகு யாருடைய தூண்டுதலில் இந்த வழக்கு மாற்றப்பட்டது? எங்கோ ஊர் பேர் தெரியாத ஒரு அனாமதேய பேர் வழியினால் அல்ல. அவரை தூண்டிவிட்டது யார்? நாங்கள் நாட்டு மக்களுக்கு சொல்வோம். இந்த 3 பேரை தூக்கிலிட்டு தீர வேண்டும் என்று துடிப்பது யார்? காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சி என்றால் அனைவரும் அல்ல. யாரை திருப்திப்படுத்த? கொண்டது போதாதா? நாங்கள் மாண்டது போதாதா? எங்கள் குலக்கொடிகள் செத்தது போதாதா? லட்சக்கணக்கான தமிழர்கள் வடிந்தது போதாதா? இதற்கு மேல் இந்த 3 தமிழர்களையும் தூக்கிலிட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? விளைவுகள் விபரீதமாகிவிடும். எச்சரிக்கிறேன். மூவரும் தூக்கிலிடப்பட மாட்டார்கள்.
என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம். இந்த தூக்கு கயிறு அறுக்கப்படும். இந்த தூக்கு கயிறு அருந்து புறாக்கள் வெளியேறி கூட்டு விட்டு போவதை போல சித்தரிக்கிறாரே என் தம்பி மணிமாறன், அதுபோல ஒவ்வொரு உயிர் காப்பாற்றப்படும். இருப்பினும் எச்சரிக்கிறேன், தூக்கில் போட்டுத்தான் தீர்வோம் என்று அதன் பின்னணியிலே இந்த வேலைகளை செய்த மத்திய அரசு, அந்த மத்திய அரசை இயக்குகின்ற காங்கிரஸில் இருக்கக்கூடிய சில பிரதான எஜமானர்கள் அவர்களுக்கு சொல்லுகிறேன், அன்றோடு இந்தியாவின் ஒருமைப்பாடும் தூக்கிலிடப்பட்டுவிடும். நான் மிரட்டுவதற்காக சொல்லவில்லை, காலம் அப்படித்தான் பதிலை கொடுக்கும். அந்த விபரீதமான புதை மணலில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. நீங்கள் எதற்காக இந்த வழக்கை மாற்றினீர்கள்? சென்னை உயர் நீதிமன்றத்திலே பதட்டம், கலவர சூழ்நிலை, அங்கே நீதி கிடைக்காது, நீதிபதிகள் அங்கே தீர்ப்பு வழங்க முடியாது. இதுதான் வழக்கு. பல்லாயிரக்கணக்கில் வந்திருந்தார்களே, பலமாக மூச்சு விட்டால் கூட கேட்குமே நிசப்தம் நிலவியதே உயர் நீதிமன்ற வளாகத்தில். உச்ச நீதிமன்றத்திலே பட்டாசு வெடித்து கொண்டாடப்பட்ட தீர்ப்புகள் எத்தனை வழக்குகள். ஆக வழக்கை அங்கே நாங்களே விசாரிக்கிறோம் என்று எடுத்துக்கொண்டு விட்டார்கள். புல்லர் வழக்கு நடந்தது. புல்லர் வழக்கிலே தொடர்ந்து அத்தனை அமர்வுகளிலும் அமர்ந்திருந்தேன். புல்லர் வழக்கு நடந்த பொழுது அந்த வழக்கு நடத்தப்பட்ட விதத்தை பற்றி நான் சொல்ல விரும்பவில்லை. அப்பொழுது நீதிபதிகள் இடையிடையிலே சொல்லப்பட்ட கருத்துக்கள், ஆனால் இறுதியாக தரப்பட்ட தீர்ப்பை இங்கே மணி அவர்களும் மணியரசன் அவர்களும் தியாகம் அவர்களும் இதை பற்றி விவரித்தார்கள். புல்லர் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர், பேராசிரியராக பணியாற்றியவர். சண்டிகாரில் ஒரு சம்பவம் நடக்கிறது. இவர் மீது சந்தேகப்பட்டு இவரை இந்த வழக்கிலே சேர்க்கின்றான் ஒரு போலீஸ் அதிகாரி. இவர் அங்கே இல்லை, இல்லத்தில் இவரது தந்தையையும் தாய் மாமனையும் அழைத்துக் கொண்டு போய் சித்திரவதை செய்து கொலை செய்தார்கள். போலீசார் கொன்றார்கள். புல்லருடைய தாய் மாமனும் புல்லருடைய தகப்பனும் கொல்லப்பட்டார்கள். இதே சந்தர்ப்பத்தில் இதற்கு பிறகு டெல்லியில் ஒரு சம்பவம் நடக்கிறது. சண்டிகார் வழக்கில் இருக்கிற காரணத்தினால் டெல்லி வழக்கிலே கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். சித்திரவதை செய்து கொண்டு விடுவார்கள் என்று ஜெர்மனிக்கு தப்பி ஓடுகிறான் புல்லர். பிராங்க்பர்ட்ல இருந்து கனடா சென்று வாழலாம் என்று போகிற போது சந்தேகத்தின் பெயரிலே கொண்டு போய் விசாரித்து இந்திய அரசினுடைய வேண்டுகோளின்படி எக்ஸ்ட்ரடிஷன் ட்ரீட்டின்படி இங்கே அனுப்பி வைத்தார்கள். என்னுடைய அன்புக்குரியவர்களே, இதில் இன்னொரு குற்றம் சாட்டப்பட்ட நபர் தயா சிங் லஹோரியா. 2 அக்யூஸ்ட் இந்த வழக்குல. தயா சிங் லஹோரியா அமெரிக்கா போய்விட்டார். இந்திய அரசு அவரை அனுப்ப சொன்னது. அமெரிக்கா கேட்டது, நீ தடா வழக்கிலே இவரை குற்றப்பதிவு செய்யக்கூடாது, தடா வழக்கிலே விசாரிக்க கூடாது என்று உத்தரவாதம் கொடுத்தால் நாங்கள் தயா சிங் லஹோரியாவை அனுப்புகிறோம் என்று அனுப்பினார்கள். வந்தார். தடா வழக்கு அவர் மீது பதிவு செய்யப்படவில்லை. அவரிடமும் போலீஸ் சித்திரவதை செய்து ஒப்புதல் வாக்குமூலம் பெற்றது. ஆனால் நீதிமன்றம் இந்த ஒப்புதல் வாக்குமூலம் ஏற்க முடியாது என்று அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை தூக்கி எறிந்துவிட்டு தயா சிங் லஹோரியாவை விடுதலை செய்தது. ஆனால் புல்லர் தடா வழக்கிலே அவன் சேர்க்கப்பட்ட வழக்கு பிரிவுகளின்படி சித்திரவதை செய்யப்பட்டு ஒப்புதல் வாக்குமூலம் அது எப்படிப்பட்ட முறையில் பெறப்பட்டது என்பதை கூட தியாகு சொன்னார். அதில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. புல்லரின் தாயாரை அற்புதம்மாளை பார்ப்பதை போல ஒவ்வொரு வாய்தாவிலும் அந்த வராண்டாவிலே உட்கார்ந்திருப்பார்கள். வயது முதிர்ந்த தாய். நான் போகிற போது பார்த்து விட்டு வெளியே வருகிற போது வழக்கறிஞர்கள் பார்ப்பார்கள். நான் வணங்கி இருக்கிறேன் இந்த தாயை. புல்லரின் மனைவி அவர் சொல்லுகிறார், என் கணவனுக்கு உடல் நலம் அடியோடு பாழாகிவிட்டது, நினைவு தவறிவிட்டது, மூளையின் சில பகுதிகள் இயங்கவில்லை, உணவு அருந்த முடியாது, காலை கடன்களை அவர் கழிக்க முடியாது, அவர் கரங்கள் செயலிழந்து போய்விட்டன. இதுதான் என் கணவனின் துயர நிலைமை. அவரை யார் தூக்கிலே போட்டுக் கொள்ளப் போகிறீர்கள்? இந்த நாட்டிலே நீதி இருக்கிறதா என்று கேட்டார். Is there any justice in India? என்னுடைய அன்பு சகோதரர்களே, நம்முடைய சகோதரர்களை காக்க வேண்டும் என்று 26 பேரை காக்க வேண்டும் என்று அண்ணன் பழநெடுமாறன் அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி
நடராஜன் அவர்கள் வழக்கறிஞர் அன்று வந்து வாதாடினாரே, 19 பேருக்கு விடுதலை, 3 பேருக்கு ஆயுள் தண்டனை, ஜெயக்குமார், ராபர்ட் பயாஸ், ரவிச்சந்திரனுக்கு ஆயுள் தண்டனை, நளினி, சாந்தன், முருகன், பேரறிவாளன் அக்யூஸ் நம்பர் 1, 2, 3, 18, பிரதிவாதி 1, 2, 3, 18 இவர்களுக்கு மரண தண்டனை. 1998 ஜனவரி 28ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட்டது தடா கோர்ட்டிலே. 26 பேருக்கு தூக்கு. முதலில் 98 ஜனவரி 28. இதில் அடியேனுக்கு ஒரு சிறிய பங்கு இருக்கிறது தோழர்களே. என்னை மல்லிகையில் கொண்டு போய் 5 நாள் விசாரித்தார்கள். நீங்கள் இலங்கைக்கு, ஈழத்துக்கு போனீர்களா? ஆம் போனேன், சொல்லி இருக்கிறேன். நீங்கள் பிரபாகரை சந்தித்தீர்களா? ஆம், சந்தித்திருக்கிறேன். எல்லாம் கேட்டுவிட்டு அவர்கள் ஸ்ரீபெரும்புதூர் சம்பவத்தை பற்றி கேட்கிற பொழுது எனக்கு எதுவும் தெரியாது என்று சொன்னேன். அவர்கள் அதற்கு பிறகு 161 அவர்கள் எழுதி கொண்டார்கள், நான் சொன்னது இல்லை. 161 அவர்கள் எழுதி கொண்டார்கள் மல்லிகையில். 5 நாள் என்னை விசாரித்தார்கள். ஒரு மனிதர் மிகுந்த பயந்து போயிருந்தார். எங்கே நான் சொல்லித்தான் எல்லாம் செய்தேன் என்று இவன் சொல்லிவிடுவானோ என்று மிகுந்த பயத்தில் இருந்தார். அவரிடம் வந்து சொன்னேன், உங்களுக்கு எதுவுமே தெரியாது, உங்களுக்கு எதுவும் தெரியாது. நான் அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறேன், அப்படித்தான் சொல்லி இருக்கிறேன். அதன் பிறகு கோர்ட்டிலே என்னுடைய அருமை சகோதரர் அறிவாசான் பெரியாருடைய பாசறையிலே வளர்ந்த அண்ணன் வழக்கறிஞர் துரைசாமி அவர்கள் தான் அந்த வழக்கை நடத்துவதற்கு அழைத்து கொண்டு போன போது டேனியல், அவர் ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அவர் சொன்னார், வழக்கை இப்ப சீக்கிரம் முடிஞ்சிடும், உங்க சாட்சி எவ்வளவு நேரம் ஆகும்? என்ன 161 சொன்னதை சொல்ல போறீங்க, 1 மணி நேரத்தில் முடிய போகுது. 161 ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நான் பார்த்தேன். என்ன மிஸ்டர் டேனியல், நீங்க எழுதி வச்சதை இந்த கோர்ட்ல நான் சொல்லுவேனா? நீங்கள் நான் நேசிக்கிற தலைவர் பிரபாகரன் மீது ஒரு பொய்யான வழக்கை தொடுத்து அதுக்கு என்ன சாட்சியாக்கி தண்டிக்க நினைக்கிறீங்களா? நான் அவரிடம் சொன்னேன், பகத்சிங்க கூண்டுல நிறுத்தப்ப அப்ரூவரான ஜெயகோபால் செருப்பால் அடிச்சா இங்கிருந்து. சரித்திரத்துல அந்த காட்சி தான் நினைவு இருக்கு. 1000 வருஷம் ஆனாலும் துரோகிகள் மன்னிக்கப்பட மாட்டார்கள். 1000 வருஷம் ஆனாலும் சரி, அதை விட இந்த வழக்கு இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு தமிழர் சரித்திரத்திலே இருக்கும். என்கிட்ட வாக்குமூலம் வாங்கி தண்டிக்கவா? என்ன முட்டாள்தனமான வேலை! கோர்ட் ஆரம்பித்தது. சித்திக்கு நீதிபதி இருக்கிறார். எடுத்த உடனே கேட்டார்கள். எடுத்த உடனே நான் வந்து இது ஜோடிக்கப்பட்ட பொய் வழக்குன்னு சொன்னேன். இந்த ஸ்ரீபெரும்புதூர் வழக்கு இவர்கள் மீது போடப்பட்ட பொய் வழக்கு என்று சொன்னேன். உடனே அவர் சொன்னார், இவர் வந்து பிறல் சாட்சி, ஐ ட்ரீட் ஹிம் as a hostile witness. 67 பக்கம் அந்த தீர்ப்பிலே என்னுடைய வாக்குமூலம் இருக்கிறது. உடனே அவர் சொன்னார், இவர் கட்சி தலைவரை கொலை செய்வதற்கு நீங்கள் திட்டமிட்டு உங்களுக்கு விடுதலை புலிகள் அதற்காகத்தான் அவர்களை பயன்படுத்தி கொலை செய்ய திட்டமிட்டீர்களா? அதற்காகத்தான் உங்களை கட்சி விட்டு நீக்கினார்களா என்ற கேள்வியை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கேட்டார். நீங்கள் உங்க கட்சி தலைவரையே விடுதலை புலிகளை வைத்து கொலை செய்ய திட்டமிட்டதாக நீங்கள் நீக்கப்பட்டவர்களா என்று கேட்டார். நான் நீதிபதியை பார்த்து சொன்னேன், இந்த வழக்குக்கு சம்பந்தம் இல்லாத முறையில் என் மீது களங்கத்தை சுமத்துகிறார், அபாண்டமான களங்கத்தை சுமத்துகிறார் அந்த நீதிமன்றத்திலே. என் தரப்பு வழக்கத்தை கொடுக்க வேண்டும் என்று நீதிபதி சித்திக் சொன்னார். நீங்கள் என்ன வேண்டுமானாலும் தாராளமாக சொல்லலாம் என்றார். 35 நிமிடம் அதற்கு நான் பதில் சொல்லி இருக்கிறேன். அதன் பிறகு முதுகிலே குத்திவிட்டார் என்று நீங்கள் சொன்னீர்களா? பிரபாகரன் சொன்னதாக இந்திய அரசியல் முதுகிலே குத்திவிட்டது என்று நீங்கள் சொன்னீர்களா? பிரபாகரன் உங்களிடம் இப்படி சொன்னாரா? லண்டன்ல போய் இப்படி பேசுறீங்களா? பார்லிமெண்ட்ல இப்படி பேசுறீங்களா? இல்லை, அவர் சொல்லல, நான் சொன்னேன். இன்னைக்கும் சொல்ற கோர்ட்ல இந்திய அரசு புலிகளின் முதுகிலே குத்தியது, பிரபாகரன் முதுகிலே குத்தியது. என்னுடைய 250வது சாட்சியாக என்னை போட்டாங்க. SIT சீஃப் கார்த்திகேயன் வெளியே வந்து சொன்னாரு, இவரை சாட்சியா போட வேண்டாம்னு எவ்வளவோ சொன்னேன், கேட்டீங்களா? 98 என்னுடைய மரியாதைக்குரிய தோழர்களே, ஒரு தலைவர் நான் போட்டியிட்ட தொகுதியில வந்து கோர்ட்ல பொய்ச்சாட்சி சொன்னார். ராஜீவ்காந்தி கொலை வழக்குல இவனுக்கா நீங்க ஓட்டு போட்டு MP ஆக்க போறீங்கன்னு ஊரா வந்து பிரச்சாரம் பண்ணார். ஜனவரி 28 தீர்ப்பு. அவர்கள் ஹைகோர்ட்ல அப்பீல் கிடையாது. தடா வழக்குல எங்கே நீதி? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயாச்சு. அண்ணன் அந்த வழக்கை நடத்தினார், பல நெடுமாறன். சுப்ரீம் கோர்ட் 99
மே 11 4 பேருக்கு தூக்கு தண்டனை உறுதி செய்து தீர்ப்பு கொடுத்து 19 பேரை விடுதலை செய்தது. ரிவ்யூ பெட்டிஷன் போட்டாங்க, சீராய்வு மனு. அது அக்டோபர் 8 போட்டாங்க, அது தள்ளுபடி ஆச்சு. அக்டோபர் 17 அவர்கள் கவர்னருக்கு கருணை மனு போட்டாங்க. 1999 அக்டோபர் 17 இந்த 4 பேரும் கருணை மனு கவர்னருக்கு முதலாக போடுகிறார்கள். 10வது நாள் அதை டிஸ்மிஸ் பண்ணிட்டார் கவர்னர். 10வது நாள் தள்ளுபடி செய்த உடனேதான் இந்த கட்டத்திலே நீதியரசர் கிருஷ்ணய்யருடைய யோசனையும் கேட்டு அண்ணன் நெடுமாறன் அவர்கள் அன்றைய வழக்கறிஞர் எத்தனையோ பேர் நீதிபதியாக இருந்து விடைபெற்றிருக்கிறார்கள். மாண்புமிகு சந்துரு அவர்களுக்கு கிடைத்த மதிப்பு நாட்டிலே எவருக்கு கிடைச்சிருக்கார்? அவர் வழக்காடினார். நீதியரசர் கோவிந்தராஜன் இந்த கருணை மனுக்களை நிராகரித்தது செல்லாது, கேபினெட் தான் முடிவெடுக்க முடியும், கவர்னருக்கு அதிகாரம் கிடையாது. 161 செக்ஷன் ஆர்டிகல் 161 கான்ஸ்டிடியூஷன் என்பது கேபினெட் முடிவெடுக்க வேண்டியது, கவர்னருக்கு என்று இல்லை. இந்த அடிப்படையிலே அந்த கவர்னர் உத்தரவு தள்ளுபடி செய்யப்பட்டது. 99 வருடம் நவம்பர் 25 சென்னை உயர்நீதிமன்றம் கவர்னர் கருணைமன் 4 பேரை நளினி பேரறிவாளன் சாந்தன் முருகன் கருணமனுக்களை தள்ளுபடியது செல்லாது, அமைச்சரவை தான் முடிவெடுக்க வேண்டும் என்றவுடன் 2000 ஏப்ரல் 19 அன்றைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தன்னுடைய அமைச்சரவையை கூட்டி முதலாவது பிரதிவாதி நளினிக்கு மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கலாம், மற்ற 3 பேருக்கும் அந்த கருணை மனுவை ஏற்க வேண்டியதில்லை, மற்ற 3 பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்ற விதத்திலே அமைச்சரவையிலே ஒரு முடிவு செய்து அவர்கள் கவர்னருக்கு அனுப்பினார். 19 கேபினெட் முடிவு, 25 ஆளுநர் அதை அறிவிக்கிறார், 3 பேருடைய கருணை மனுவை ரத்து செய்கிறார். 28 மீண்டும் அவர்கள் மனு செய்கிறார்கள், குடியரசுத் தலைவருக்கு மனு செய்கிறார்கள். டிசம்பரிலே அண்ணன் நெடுமாறன் அவர்கள், தியாகு, கார்முகில், மணியரசன் டெல்லிக்கு வந்தார்கள். அவற்றை அவர்கள் எடுத்து சொல்லிவிட்டார். எத்தனை ஆண்டுகள் கழிந்து விட்டன. குற்றமற்றவர்கள் முதலில் மரண தண்டனை ஒழிக்க வேண்டும் என்பது எங்கள் வாதம். இன்னொரு வாதத்தை வைக்கிறேன், இவர்கள் திருப்பெரும்புதூர் சம்பவத்துக்கு எந்த தொடர்பும் இல்லாதவர்கள், இவர்கள் தடா வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டு விட்டார்கள். இந்த 4 பேரும், இந்த 3 பேருமே. எனவே புல்லர் வழக்கு தடா வழக்கினுடைய அடிப்படையிலே தீர்ப்பு, இவர்கள் தடாவிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இருப்பினும் கூட நீதியரசர் சிங்வி தந்த தீர்ப்பில் எங்கள் நெஞ்சில் வீட்டியாக பாய்கிற 1-2 வார்த்தைகள் இருக்கின்றன. சிமிலர் கேசஸ், அதனால் பயப்படுகிறோம். எனவே அந்த கட்டத்தில் இவர்களுடைய கருணை மனுக்கள் நிராகரிக்கப்பட்டு விடுவோம் என்று கவலைப்பட்டுக் கொண்டிருந்தோமே, அந்த நீதிமன்றத்திலே வழக்கு நடந்திருக்கிறது, இப்பொழுது நிலுவையில் இருக்கிறது. இவர் இந்த 3 பேர் அங்கே கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய 4 பேரை பற்றி சொன்னார். இந்த மரண தண்டனையை எதிர்த்து ஒரு பரப்புரை இயக்கத்தை திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய மாணவர் அமைப்பு நடத்தப் போவதையும் சொன்னார். 7 நாட்கள். இந்த நாள் மிக துயரம் சுமந்த நாள். இந்த நாளில் தான் கடந்த ஆண்டு விடுதலை புலிகளினுடைய தலகர்த்தர்களில் ஒருவராக திகழ்ந்து எங்கள் நேசத்தை பெற்றிருக்கின்ற போற்றுதலுக்குரிய பரிதி பிரான்ஸ் நாட்டின் தலைவர் பாரிஸிலே வைத்து கொடிய கைக்கூலிகளால் துரோகிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார். நான் 2011 வருடம் மே 30 பரிதியை திரும்பவும் சந்திக்கிற வாய்ப்பு பெற்றவர். இந்த கட்டத்தில் அடுத்து செய்ய வேண்டியது என்ன? இதற்காகவா உயிரை தந்தாள் செங்கொடி? 2011 வருடம் செப்டம்பர் ஆகஸ்ட் 28 காலை 10 மணிக்கு காஞ்சிபுரத்திலே வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு போய் 10 லிட்டர் பெட்ரோலை ஊற்றி நெருப்பு வைத்துக் கொண்டு கருகி போனானே, தமிழக மக்களின் உணர்வுக்கு தீ வைப்பதற்கு முத்துக்குமார் போன பாதையில் நானும் போகிறேன் என்று போனாலே, அந்த செங்கொடி தந்த உயிர் தியாகம். எனவே தமிழகத்தில் நீர்முத்த நெருப்பாக இருக்கிறது. 3 பேர் காப்பாற்றப்பட்டு விடுவார்கள் என்ற நம்பிக்கையில் தமிழகம் இருக்கிறது. 3 பேர் உயிருக்கு ஆபத்தில்லை என்ற நம்பிக்கையில் தமிழகம் இருக்கிறது. ஆனால் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் மிக
சரித்திர பிரசித்தி பெற்ற சில முடிவுகளை எடுத்திருக்கிறீர்கள். வரலாறு பொன்மகுடம் சூட்டும் நீங்கள் சுதந்திர தமிழீழத்துக்காக பொது வாக்கெடுப்புக்கு போட்ட தீர்மானத்துக்கு என்று நான் அறிக்கை கொடுத்தவன். எதையும் எதிர்பார்த்தல்ல, எந்த கணக்கும் போட்டல்ல. அந்த தீர்மானத்தை நிறைவேற்றக்கூடிய துணிச்சல் உங்களுக்கு இருந்தது. அது ஒரு புதிய பரிமாணத்தை ஈழத்தமிழர் பிரச்சனையில் ஏற்படுத்தி இருக்கிறது. லட்சோப லட்ச மாணவர்கள் போர்க்கொடி ஏந்தி இருக்கிற நேரத்தில் அந்த நம்பிக்கையை உலகம் புறாவில் உள்ள தமிழர்கள் உள்ளத்தில் விதைத்திருக்கிறீர்கள். சுதந்திர தமிழீழம் மலர்ந்து தீரும் என்பதை எந்த சக்தியும் தடுக்க முடியாது என்பதற்கு அது ஒரு பாதை அமைத்துக் கொடுத்தது. நாளை பொழுது விடிந்தால் மே தினம் 1886 மே 1ஆம் நாளும் திரண்டார்கள். மே 3ஆம் நாள் நடந்த துப்பாக்கி சூட்டிலே பாட்டாளி தோழர்கள் மடிந்தார்கள். அப்பொழுது காவல்துறை சார்பாகவே வீசப்பட்ட குண்டுதான் காரணம் என்றாலும் அந்த சம்பவத்திலே காவலர்கள் உயிர் நீத்ததனாலே கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு கூண்டிலே நிறுத்தப்பட்டு 1887 ஜூன் 21 8 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா லண்டன் நகரத்திலே இருக்கக்கூடியவர்கள், இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய அறிவாளர்கள் அனைவரிடமும் கையெழுத்து வாங்கி அந்த மரண தண்டனை நிறுத்தப்பட வேண்டும் என்ற மாநில ஆளுநருக்கு அனுப்பி வைத்தார். அந்த சிகாகோ வீதியிலே சித்தப்பட்ட ரத்த துளிகள் இருந்த இடத்தை, ஹேமார்க்கெட் சதுக்கத்தை ஈழ தமிழர்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களில் ஒருவரும் அதனால் அளப்பரிய துன்பத்துக்கு ஆளானவருமான சகோதரர் விஸ்வநாதன் ஒரு காலை நேரத்திலே என்னை அழைத்துக் கொண்டு போய் காட்டினார். 2001ஆம் ஆண்டு ஒரு சிறிய எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஹேமார்க்கெட் சதுக்கம், அங்கே ரத்தம் சிந்தப்பட்ட இடங்களே ஒரு ஆணியை வைத்து கோடு கிழித்திருக்கிறார்கள். அந்த பாறையிலே அந்த தூக்கிலே இடப்பட 8 பேருக்கு தூக்கு தண்டனை இந்த கருணை காட்டப்பட வேண்டும் என்று வந்த பிறகு 2 பேருக்கு ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டது. ஒருவனுக்கு அது 15 வருடமாக குறைக்கப்பட்டது. ஒருவன் எப்படி இறந்தான் என்று மர்மமான முறையில் இறந்து போறார். மீது 4 பேருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. பார்சன்ஸ், ஸ்பைஸ், எங்கல், பிஷப் 4 பேருக்கு. கல்லறை தோட்டத்திலே கல்லறை இருக்கிறது. அந்த கல்லறையில் நீதிமன்றத்தில் ஸ்பைஸ் கடைசியாக சொன்ன வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கின்றன. இந்த ஒரு சுடரை, இந்த தீ சுடரை அணைத்து விடலாம், மிதித்து விடலாம் என்று அதிகார வர்க்கம் இதை அணைப்பதற்கு முயலலாம். ஆனால் முன்னும் பின்னுமாக எங்கும், கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் எங்கும் தீச்சுடர்கள் எழுந்து கொண்டே இருக்கும். அது மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய தீச்சுடர்கள். நாங்கள் மௌனமாக மரணிக்கிறோம், நீங்கள் ஆரவாரம் செய்கிறீர்கள். ஆனால் எங்கள் மரணத்தின் மௌனம் உங்களின் சத்தமான ஆரவாரத்தை விட சக்தி வாய்ந்தது என்பதை வரலாறு நிரூபிக்கும் என்று சொன்னார்களே. அந்த மே தினம் நாளை காலை பாட்டாளி வர்க்கத்தின் நாள். இங்கே நல்ல கண்டவர்கள் சொல்லுகிற போது நாட்டின் தலைவர்கள் எல்லாம் கூறியதை குறிப்பிட்டார். அண்ணல் காந்தியார், அண்ணல் அம்பேத்கர், ஜெயபிரகாஷ் நாராயணன், பண்டித நேரு அனைவரையும் குறிப்பிட்டார். திராவிட இயக்கத்தில் எங்கள் அறிவாசான் பெரியாரும் தோழர் ராமசாமி என்று அழைக்கக்கூடிய துணிச்சல் பெற்றிருந்த பட்டுக்கோட்டை அழகிரிசாமி 1927 நேப்பியர் பார்க்கிலே வரதராஜன் நாயுடு தலைமையில் சிங்காரவேலர் உரையாற்ற சாக்கோ வான்சிட் என்ற 2 பேருக்கு மின்னாற்காலிலே வைத்து கொல்லப்படுவதை கண்டித்து கத்தித்தார். அதை நான் இன்றைக்கு எண்ணி பார்க்கிறேன். நீதியரசர் பகவதி தலைமை நீதிபதியாக இருந்தவர். அவர் சொன்னார், இட் இஸ் எ ஜுடிஷியல் மர்டர். மனிதனின் மனச்சாட்சியின் மீது செழிக்கின்ற ரத்த துளிகள் தான் மரண தண்டனை. இந்த தீர்ப்பை தந்த கேடி தாமஸை பற்றி அந்த நல்ல கண்ணங்கே குறிப்பிட்டார்கள். கேடி தாமஸ் மரண தண்டனை உறுதி செய்யப்பட்டு ஆகஸ்ட் 26ஆம் தேதி வேலூர் சிறைச்சாலையிலே கொண்டு போய் அந்த தாக்கீது கொடுக்கப்பட்டது. செப்டம்பர் 9ஆம் தேதி தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படும் பேரறிவாளன் சாந்தன் முருகனுக்கு என்று செப்டம்பர் 3ஆம் தேதி ஒரு பேட்டி கொடுத்தார் கேடி தாமஸ். அதில் தான் குறிப்பிட்டார், பல வழக்குகளில் அந்த கொலை உண்டவர்களினுடைய செல்வாக்கு வழக்கை தீர்மானிக்கிறது. The celebrities decide the fate. அதை பெயர்ந்தால் அவர் சொல்லுகிறார், இதிலே பாதிக்கப்பட்ட ராஜீவ் காந்தியா செலிபிரிட்டி,
அதனால் இந்த வழக்கு தீர்மானிக்கிறது. இப்பொழுது அண்மையிலே சில நாட்களுக்கு முன் தந்திருக்கிறார் சட்ட ரீதியான தவறு, கான்ஸ்டிடியூஷனல் ராங், an error has been committed. ஒரு தவறு செய்து விட்டோம். இந்த 3 பேருக்கு இந்த தூக்கு தண்டனை 4 பேருக்கு விதித்தார்களே, இது அவர் சொல்லுகிறார், இந்த 3 பேருக்கு தூக்கு என்பது மிகவும் கொடூரமானது. அவர்தான் சொன்னார், மரண தண்டனையால் குற்றங்களை குறைக்க முடியாது. 139 நாடுகள் மரண தண்டனை ஒழித்து விட்டன. குற்றங்கள் எப்படி குறையும் என்று கேட்கலாம். நாட்டிலே கொலையும் அக்கிரம செயல்களும் அதிகமாகிவிட்டது. தூக்கு தண்டனை இருந்தால் தானே இந்த பஞ்சமா பாதகங்களை தடுக்க முடியும் என்று சிலர் நினைக்கலாம். அவர்களுக்கு சொல்லுகிறேன், தூக்கு தண்டனை ரத்து செய்யப்பட்ட நாடுகளிலே குற்றங்கள் குறைவு. ராஜேந்திர சச்சார் புள்ளிவரம் தந்தார், ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் புள்ளிவரம் தருகிறது. தூக்கு தண்டனை இருக்கிற நாடுகளில் குற்றங்கள் அதிகம். அமெரிக்காவில் தூக்கு தண்டனை ரத்து செய்யப்பட்ட மாநிலங்களில் குற்றங்கள் குறைவு. தூக்கு தண்டனை அமலில் இருக்கிற மாநிலங்களில் குற்றங்கள் 2 மடங்கு அதிகம். அதுக்குத்தான் உதாரணம் சொன்னார். பிக் பாக்கெட் அடித்தவனுக்கு தூக்கு தண்டனை போட்டார்கள் லண்டனிலே. இவன் பிக் பாக்கெட் அடித்தான், தூக்கில் போட்டார்கள். பெரும் கூட்டம் கூடியிருந்தது. அவனை தூக்கிலே போட்ட பிறகு பார்த்தால் அதிலே மட்டும் 47 பேர் பிக் பாக்கெட் அடித்திருந்தான் எழுதியிருக்கிறார். அப்படின்னா குற்றத்தை தடுக்க முடியாது. உயிர்வதை செய்யலாமா? நிரபராதிகளை கொள்ளலாமா? 2 பேட்டரி செல் வாங்கி கொடுத்தாரா பேரறிவாளர் பெல்ட் செய்வதற்கு? என்ன அப்பட்டமான பொய்! இந்த 2 பேட்டரி செல் கொடுத்தவன் அவன் ரசீது எந்த பெட்டி கடையில் பேட்டரிக்கு ரசீது கொடுக்கிறான்? எந்த பேட்டரி கடையில் ரசீது கொடுக்கிறான்? அவன் ரசீதை 15 நாளா பாக்கெட்லயே பேரறிவாளர் வச்சிருந்தான். சொன்னாலும் பொருத்தமா சொல்லணும்டா, பொய்ய சொல்றவன். இதை தயாரித்தவன் தியாகராஜன் எஸ்பி, சிபிஐ எஸ்பி, 1ஆம் நம்பர் அயோக்கிய பையன். அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொன்னது கிடையாது. சிபிஐ எஸ்பி அவன் கேரளாவில் அபயா என்கின்ற ஒரு கிறிஸ்டியன் நர்ஸ், அந்த பெண் கொலை செய்யப்பட்டாள். இவன் தியாகராஜன் அது தற்கொலை என்று அதை முடிவெழுத வைத்தான். He influenced his authority. அதனால் அவருக்கு அடுத்த நிலையில் வேலை பார்த்த தாமஸ் வர்கீஸ் இது அநியாயம் என்று பதவியை ராஜினாமா செய்துவிட்டு போய்விட்டார். அந்த தியாகராஜன் தான் எஸ்பி, சிபிஎஸ்பி. சித்திரவதை செய்து இவர்களிடம் ஒப்புதல் வாக்கு மூலம் அடித்து துன்புறுத்தி கைகால உடைக்கு சொல்லி தண்ணி கொடுக்காம, ஐயோ கற்பனை செய்ய அவ்வளவு சித்திரவதை செய்து கையெழுத்து போடுறான், கையெழுத்து போட்டு போ என்று கொடுமை செய்து இந்த ஒப்புதல் வாக்குமூலங்களை பெற்றார்களே. இவ்வளவு அக்கிரமங்களை செய்ததற்கு பிறகு அதனால் தான் தாமஸ் சொன்னார், நீதிபதி வந்து இவன் தவறு இழைக்கவில்லை என்று நினைத்தாலும் கூட சூழ்நிலை தண்டனை கொடுக்க செய்து விடுகிறது. ஒரு நீதிபதி நினைத்தான் இவன் குற்றமற்றவன், எதிரே நிற்பவர் குற்றமற்றவர், he is not guilty, அவர் குற்றமற்றவர், எனவே அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். ஆனால் திரட்டப்பட்ட கூட்டம், சூழ்ந்திருக்கிற கூட்டம் காட்டு கூச்சல் எழுப்புகிறது, மரண கொடு என்று காட்டு கூச்சல் எழுப்புகிறது. அந்த நீதிபதி தீர்ப்பை வழங்குகிறானே, அவன் மனதில் இவன் குற்றமற்றவர் என்று நினைக்கிறான், தண்டனை கொடுக்க கூடாது என்று தான் நினைக்கிறான். ஆனால் சூழ்ந்திருந்த கூட்டம் கூச்சல் எழுப்புகிறது. அந்த கூச்சலுக்கு கட்டுப்பட்டு அவன் மரண தண்டனை கொடுக்கிறான். அதை சொல்லி, இது நடந்த இடம் ஜெருசலம் சிட்டி. தீர்ப்பு கொடுத்தவன் பாண்டியஸ் பிளாத்து, மரண தண்டனைக்கு உள்ளானவர் யெசோவா ஆஃப் நாசரேத், நாசரேத்தின் இயேசு. யார்? இந்த வழக்கிலே தலைமை நீதிபதியாக இருந்தவர். அவர் சொல்லுகிறார், இப்படி நடந்துவிடக் கூடும். நிரபராதிகள் 3 என்னுடைய ஆர்குமெண்ட் அதான். இப்ப மரண தண்டனை கூடாது. மரண தண்டனை விதி நிறைவேற்றுவதிலே கூட அஜ்மல் கசாபுக்கோ அப்துல் குருவுக்கோ இங்கே கூட குறிப்பிட்டார்கள், அந்த விதிகளை கூட கடைபிடிக்காமல் கொடூரமான முறையிலே மரண தண்டனை நிறைவேற்றிய ஒரு கொலைகார அரசாங்கம் இந்த அரசாங்கம். சொன்னார், these rascals will try to hang him by co. புல்லர் விஷயத்தில் தீர்ப்பு வந்தார், these rascals will try to hang him as they did in Afzal Guru's case. You have to be very careful. அதனாலதான் பஞ்சாப் பத்தி எறியும் உடனே பயந்து போயிருக்கிறான். பஞ்சாப் வாள் உருவாதுக்கு முன்னாடியே நாங்க வாள் ஏந்தியவங்க தென்னாட்டுல. இப்ப காரணம் இல்லாம வெட்டிக்கிட்டு செத்துக்கிட்டு இருக்கான் எங்க ஆளு.
மிளகு வத்து விவகாரத்துக்கு வெட்டிக்கிட்டு இருக்கான். பஸ்ல தள்ளி நிக்க சொன்னா சொல்றாங்க, சைக்கிள்ல உரசிட்டு அருவாள் எடுத்துக்கிட்டு இருக்கான். அது தவறு. அது அது முரட்டுத்தனம் அல்ல, அது அக்கிரமம், அது வீரம் அல்ல. மானத்துக்கு, லட்சியத்துக்கு, உயிர்களை தருவதற்கு, அடக்குமுறைகளை எதிர்ப்பதற்கு, துப்பாக்கி குண்டுகளை மார்பிலே தாங்குவதற்கு, அதற்கும் துணிச்சல் உள்ள வீர உணர்வு எங்கள் மரபிலே இருக்கிறது. அதனால சொல்றேன், பஞ்சாபை காட்டி பயமுறுத்தினா தமிழகம் அதை விட சீறி எழும். நம்முடைய முதலமைச்சர் அவர்களே அதனால் தான் கேட்கிறோம், மொத்த தமிழகத்தின் குரலாக கேட்கிறோம். இதனால் உங்களுக்கு சரித்திரத்திலே புகழ் கிடைப்பது மட்டுமல்ல, இந்தியாவுக்கு வழிகாட்டுவீர்கள். இந்தியாவிலே ஒருமைப்பாடு இருக்குமா, கூட்டாட்சி தத்துவம் இருக்குமா என்பதற்கு வழிகாட்டுங்கள். அரசியல் சட்டத்தின் 72வது பிரிவு குடியரசுத் தலைவருக்கு தரப்பட்ட அதிகாரம் 161வது பிரிவை கட்டுப்படுத்தாது என்பது தெளிவுபடுத்தப்பட்ட பிறகு, தயாசிங் வழக்கிலே அவர்கள் ஹரியானா மாநிலத்திலிருந்து கேட்ட கேள்விக்காக உள்துறை அமைச்சர் ஒரு சர்க்குலர் அனுப்பியது. அரசியல் சட்டத்தின் 257 உட்பிரிவு 1 அது இந்த 161 கட்டுப்படுத்தாது. முதலமைச்சர் அவர்களே, நான் கொஞ்சம் படித்தவன், வக்கீலுக்கு ரொம்ப படிக்கிறேன், சரியான நிபுணர்கள்ட்ட கேளுங்க. இந்த 161 கட்டுப்படுத்தாது. அந்த எந்த சாப்டர்ல வருதுன்னு பாருங்க. இந்த 257 கட்டுப்படுத்தாது. ரெண்டு தனித்தனி அதிகாரம். என்ன அருமையா அண்ணல் அம்பேத்கர் சட்டத்தை வகுத்த மேதை அல்லவா. இதுல இந்த ஒரு விஷயத்திலே மட்டும் மாநில அரசை மத்திய அரசு கட்டுப்படுத்த முடியாது. வழிகாட்டுங்கள். மாநில அதிகாரங்களை நிலைநாட்டிய வீர பெண்மணி என்று வரலாறு உங்களுக்கு மகுடம் சூட்டும். அதனாலே உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் கிடைக்கும். ஐயோ வச்சு அப்படி நினைக்கிற நான் இல்ல, நல்லது நடக்கட்டும் நினைக்கிறேன், வேற எந்த காரணமும் இல்லை. இதை செய்யுங்கள். வேற யார்கிட்ட போய் நாங்க கேட்கிறது? மன்றாடி கேட்கிறோம். கருணை உள்ளத்தோடு இந்த 3 நிரபராதிகள் உயிரை காப்பாற்றுங்கள். மூவரும் குற்றமற்றவர்கள், சிறுவர்புதூர் சம்பவத்துக்கு தொடர்பு இல்லாதவர்கள், 22 ஆண்டுகள் மரண கொட்டடையிலே துன்ப முட்களை நெஞ்சில் சுமந்தவர்கள். காப்பாற்றுங்கள். இந்த 3 பேரை காப்பாற்றுங்கள். மொத்த தமிழகமும் உங்கள் பின்னால் நிற்பது மட்டுமல்ல, உலகம் பூராவில் இருக்கக்கூடிய தமிழ் குலம் வரலாற்றில் என்றைக்குமே மறக்காது. இந்திய அரசியலின் போக்கு இதன் மூலமாக மாற்றப்படும், திசை காட்டப்படும். அப்படி ஒரு சூழ்நிலை உருவாக வேண்டும். பேரறிவாளன் சாந்தன் முருகன் சிறையிலே இருக்கிறார்கள். அவர்கள் முடிவுகளை பற்றி கவலைப்படவில்லை. மறந்து போயிருக்கும் இத்தனை வருஷத்துல மனசு. அந்த தாய், இந்த தந்தை, அது மட்டுமல்ல, குற்றமற்ற இவர்களா கொல்லப்படுவது? இவர்களுக்கா தூக்கு? மரண தண்டனையே உலகத்தில் ஒழிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை கொண்டவர்கள் நாங்கள். 139 நாடுகளில் ஒழிக்கப்பட்டது, இந்தியாவில் மரண தண்டனை ஒழிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை கொண்டவர்கள் நாங்கள். நீங்கள் மரண தண்டனை ரத்து செய்தீர்கள். எந்த அடிப்படையில் பலருடைய வழக்கு ரத்து செய்தீர்கள்? இந்து பேப்பர் ஒரு நாள் கணக்கு போட்டது. நான் அந்த ஆர்குமெண்ட்டுக்குள்ள போக விரும்பல. என்ன அடிப்படையில் இவர்களுக்கெல்லாம் மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டது? என்ன அடிப்படையில் இவர்களுக்கெல்லாம் உறுதி செய்யப்பட்டது? எனவே ஒரு மிக முக்கியமான காலகட்டத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். தமிழகம் கொதிநிலையில் இளைஞர்கள் உள்ளம் இருக்கிறது, கட்சிகளை கடந்திருக்கிறது. ஈழத்தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமையினாலே கொதித்து போயிருக்கிறார். நீ செய்த துரோகம், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு செய்த துரோகம். இந்த வழக்கை சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போக வைத்ததற்கு காரணம் காங்கிரஸ் கட்சி. அவர்களுக்கு ஊரு நேருவான அதற்கு காங்கிரஸ் கட்சி என்ற எண்ணம் தான் கோடிக்கணக்கான தமிழர்கள் உள்ளத்தில் ஏற்படும். அப்படி ஒரு நிலைமை ஏற்பட விடமாட்டோம். மக்களை திரட்டுவோம். மக்களை திரட்டுவதற்கான முதல் முயற்சி தான் இந்த உத்தரங்கன் சாலை கூட்டம். தமிழகத்தின் முன்னணியில் இருக்கக்கூடிய பலரும் இங்கே வந்திருக்க எல்லோரும் இதற்கு ஒரே குரலாக எழுகிறோம். மரண தண்டனை ரத்து செய்ய, 3 உயிரை காக்க வேண்டும். இந்த 3 உயிரை காப்பதற்கு தமிழகத்தின் முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த 3 உயிரை காப்பதற்கு தாய் தமிழகம் அணிதிரள வேண்டும். பேரறிவாளன் சாந்தன் முருகன் என்ற 3 நிரபராதிகள் உயிரை காப்பதற்கு அன்னை தமிழகம் அணிதிரண்டு ஆர்த்து எழ வேண்டும். அத கோரிக்கை வைக்கிற கூட்டம் தான் இந்த கூட்டம்.
என்றும் நடக்காது என்று அமைதியாக மக்கள் இருக்கிறார்கள். 3 பேரை காப்பாத்தியாச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆபத்து தலைக்கு மேல் கத்தியாக தொங்குகிறது. எனவே நாம் எச்சரிக்கையோடும் விழிப்போடும் இருந்து இந்த தூக்கு கயிற்றை அறுத்தெறிகின்ற அறப்போரில் வெல்வோம் என கூறி அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன்.